வணக்கம். நான் டாக்டர் ஜிவி பிரபாகரன், டாக்டர் ரேலா மருத்துவமனையில் பொதுநல மருத்துவராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அன்றாட உணவில் அவசியமாக மிக மிக முக்கியமாக சமைக்கும் போது போட வேண்டியது உப்பு. உப்பு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் சமைக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டமாக கருதப்படுகிறது. இந்த உப்பு கரெக்டான கிராம்ஸில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 3 to 5 grams ஆஃப் சால்ட் இன்டேக் ரொம்ப நல்லது. லெஸ் தென் 3 grams சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் ஒரு சில வியாதிகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப அதிகமான உப்பு மோர் தென் 6 grams சால்ட் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ரத்த அழுத்தத்தை அதிகமாக்கிடும். ரத்த அழுத்தம் தொடர்ந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு உண்டு, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால உப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு நிச்சயமா மிக முக்கியமான தேவையான ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டான டோஸ்ல கரெக்டான குவான்டிட்டியில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ரொம்ப கம்மியான உப்பு லெவல் நம்ம உடம்புல இருந்தாலும் அதுவும் நம்மளுடைய மூளையை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுக்கு பேர் ஹைப்போநட்ரிமியான்னு பேர். நார்மல் சோடியம் லெவல் நம்ம உடம்புல 135 to 140 மில்லி ஈக்குவலன்ஸ் இருக்கணும். உப்பே இல்லாமல் இருந்து ரொம்ப கம்மியாக உப்பு இருந்ததுன்னா அது லெஸ் தென் 125க்கு போச்சுன்னா அது மூளையை பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபியூஷனில் வரும். பேஷண்ட் ஒரு மாதிரி ஒரு இரலவெண்ட்டாக பேசுவாங்க, எங்கே இருக்கோன்னு தெரியாது, ஓரியன்டேஷன் பாதிப்பு ஏற்படும், ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும், வாமிட்டிங் வரும், அதுக்கப்புறம் விக்கல் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வரக்கூடிய பிரச்சனைகள். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அன்கான்ஷியஸாக கோமால கூட போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உப்பு லெவலை கம்மியாக ஆகவும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நிறைய ஹை சால்ட் இன்டேக் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. இந்த ஹை சால்ட் இன்டேக்கோட பிரச்சனை என்னன்னா அது உப்பு லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பண்டங்களும் உப்பு அதிகமாக சாப்பிடும்போது நம்ம பிபி ரொம்ப அதிகமாகிடும். ஸோ எந்தெந்த பண்டங்களில் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம எப்போதும் அன்றாட குக் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் கையளவு உப்புன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ், இப்போ நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறோம், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். போன உடனே ஒரு 2 பேக்கெட் சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். சிப்ஸ் எல்லா ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் இல்லை பேக்கரி ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உப்பு லெவல் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஹை சால்ட் கண்டென்ட் நம்ம சாப்பிடும்போது நாளடைவில் என்ன ஆகும்னா நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளுக்குள்ள சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் அதிகமாகி பிபி ரொம்ப அதிகமாக வாய்ப்பு உண்டு. நார்மல் பிபி 120 to 130/80. தொடர்ந்து நம்ம ஹை சால்ட் கண்டென்ட்டை சாப்பிட அலாங் வித் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வரும்போது உப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். ஏன் அப்படின்னா பிபி ரொம்ப அதிகமாகிடும். அன்கண்ட்ரோல்டு பிபி இருந்ததுன்னா மூளைக்கு இப்போ ரத்த குழாய்கள் ரத்த குழாய் வெடிச்சு போய் ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதம் வரலாம், ரத்த கசிவு ஏற்படும், இல்லை ரத்த குழாய் அடைப்பு ஏற்படும். மூளைக்கு ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு அதுக்கு பேர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் அது தகுந்த மாதிரி கை கால் விழுந்து போகிறதோ, இல்லை பேச்சு பாதிப்பு ஏற்படுறதோ, இல்லை கோமா கண்டிஷன்ல போகிறதோ இருக்கும். அதே மாதிரி ரத்த கொதிப்பு தொடர்ந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கிட்னி பாதிப்பு ஏற்படும். நாளடைவில் இந்த கிரியாட்டினின் லெவல், யூரியா கிரியாட்டினின் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். அது கிட்னி ஃபெயிலியர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டயாலிசிஸ் அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பிபி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஹார்ட்டுக்கு ரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது போடுற ஒரு 3 to 5 grams ஆஃப் சால்ட் இன்டேக் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் சேஃப் இந்த லாங் ரன்ல. அது சொல்றது இதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அதனால உப்பு மட்டும் நீங்க அளவா கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா நம்முடைய உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம தடுத்துக்கலாம்.